அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதியான தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பம். நாடு திரும்பியவுடன் தேர்தலில் வாக்களித்த ஜனாதிபதி அனுரகுமார். செவ்வதி தேடிய காவல்துறையினருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. வாளுடன் வாக்குச்சாவடி முன்னின்ற இளைஞர்கள் கைது. தமிழர் பகுதியில் சம்பவம். வடக்கில் போர்க்காலத்தின் போது மீட்கப்பட்ட ஆபரணங்கள் பொக்கிஷங்கள் குறித்து விசாரணை. தகராறில் விபரீதம். இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு தந்தை கொலை. வாக்கு போட வற்புறுத்திய தமிழரசு கட்சி உறுப்பினர் கைது. கூறிய ஆயுதத்தால் காவல்துறை அதிகாரியை தாக்க முற்பட்ட நபர் மீது துப்பாக்கிச்சூடு. யாழின் நண்பர்களுடன் சென்ற இளைஞர் சடலமாக மீட்பு. நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைதியாக நடைபெற்றுள்ளது. காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை பொதுமக்கள் தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை சுமூகமாக அளித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போல் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலும் அமைதியாக இடம்பெற்றுள்ளது. 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் என மொத்தம் 339 உள்ளூராட்சி சபைகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. 8257 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் 75,589 பேர் போட்டியிட்டனர். நாடளாவிய ரீதியில் 4877 உள்ளூராட்சி சபை வட்டாரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 13,759 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் ஊடாக இன்று வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. வாக்கெண்ணும் பணிகளுக்காக தொகுதி மட்டத்தில் 5,783 மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறித்து வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களில் வாக்குகள் எண்ணும் பணிகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. நாடு திரும்பியவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடந்து முடிந்த 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளார். நாடு திரும்பியவுடன் சிறிது நேரத்திலேயே தனது குடியுரிமையை நிறைவேற்றியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் வியட்நாம் விஜயத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் இலங்கை வந்தடைந்ததாகவும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியை போன்று தோற்றமுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் குளியாப்பட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குளியாப்பட்டி காணி பதிவு அலுவலகத்துக்கு வந்த நிலையிலேயே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அண்மையில் இசாரா செவ்வந்தியை போன்ற உருவமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாக்களிப்பு நிலையம் முன்பாக 2 இளைஞர்கள் வாள் மற்றும் கத்தியுடன் நின்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட செல்வா நகர் பகுதியில் அமைந்திருந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்பாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாக்குச்சாவடிக்கு முன்பாக சந்தேகத்திற்குரிய வகையில் நின்ற கார் ஒன்றை காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமையன்று சோதனையிட்ட போது அதனுள் வாளொன்றும் கத்தியொன்றும் காணப்பட்டுள்ளது. இதையடுத்து காரில் வந்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதுடன் வாளும் கத்தியும் கைப்பற்றப்பட்டு அவர்களது காரும் காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். வடக்கில் போர்க்கால நடவடிக்கைகளின் போது இலங்கை இராணுவத்தால் மீட்கப்பட்ட ஏராளமான போர் ஆபரணங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முகாம்கள், சட்டவிரோத வங்கி கட்டடங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளில் இருந்து மீட்கப்பட்ட இந்த பொருட்கள் தற்போது வரை இராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பகுப்பாய்வுக்காக தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையகத்துக்கு அனுப்புமாறும் அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சுமார் 300 பொருட்கள் பகுப்பாய்வுக்காக அனுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
இந்த நிலையில் பகுப்பாய்வை தொடர்ந்து பொருட்களை பாதுகாப்பான சேமிப்புக்காக மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தளை கலேவள மகுளு கஸ்வெவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மகன் தனது தந்தையை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக மகுளு கஸ்வெவ போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மகுளு கஸ்வெவ 4வது மைல்கல் பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய தந்தையை கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தைக்கு மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 32 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகுளு கஸ்வெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் தனது முச்சக்கர வண்டியில் வாக்காளர்களை இன்று ஏற்றி இறக்கிய தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவர் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு வாக்காளர்கள் பலரை தனது முச்சக்கர வண்டியில் ஏற்றி இறக்கிய போது உங்கள் வாக்குகளை தனது கட்சிக்கு அளிக்குமாறு வலியுறுத்தியதாக தேர்தல் திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு போலீசாருடன் சென்ற தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். கைதான சந்தேக நபர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என கூறப்படுவதுடன் சந்தேக நபர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேதுவை 18ஆம் கட்டை பகுதிக்கு அருகில் காவல்துறை அதிகாரியிடம் அத்துமீறி நடந்து கொண்டு காவல்துறை அதிகாரியை கூறிய ஆயுதத்தால் தாக்க முயற்சித்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அல்வாய் கம்பர்மலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் அல்வாய் வடமத்தி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பாஸ்கரன் பரந்தாமன் என்ற இளைஞர் நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் கம்பர்மலை பகுதியில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இளைஞனின் இறப்புக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.